இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான எறும்பு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் உழைப்பாளி. அப்போ ஒரு நாள் அந்த எறும்பு ஒரு பெரிய மிட்டாய் துண்டை கண்டுபிடிக்கிறது. வாவ், இது எனக்கு பல நாட்களுக்கு போதும் என்று அந்த எறும்பு மகிழ்ந்தது. அப்போ அந்த எறும்பு மிட்டாய் தூக்க முயற்சி செய்கிறது. ஆனா அந்த மிட்டாய் மிகவும் கனமா இருந்தது. அந்த எறும்பு பலமுறை முயன்றும் அந்த மிட்டாயை தூக்க முடியல. எறும்பு அந்த மிட்டாயை தூக்க முயற்சி செய்யும் பொழுது இன்னொரு எறும்பு அங்க வருது. நண்ப எறும்பு, நான் உதவட்டுமா என்று சிறிய எறும்புடன் கூறியது. அதற்கு அந்த எறும்பு, இல்லை, நான் தனியாக செய்வேன். அந்த எறும்பு மிட்டாயை தூக்க முடியாம சோர்ந்து உட்கார்கிறது. அப்போ அது ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. இரு எறும்பும் சேர்ந்து முயன்ற போது அந்த பெரிய மிட்டாய் எளிதாக நகர்ந்தது. அதை பார்த்த எல்லா எறும்புகளும் மகிழ்ச்சியாக சிரித்தது. அன்று சிறிய எறும்பு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. ஒற்றுமையால் எந்த பெரிய காரியமும் சாத்தியம். எறும்புகள் சந்தோஷமாக இருந்தது. உதவி கேட்பது பலவீனம் அல்ல, ஒற்றுமை வெற்றியின் ரகசியம். நன்றி, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய். Please like, subscribe my channel.